இந்து மதத்தை பற்றி கிறிஸ்தவங்க வைக்கிற ஒரு முக்கியமான விமர்சனம் என்னன்னா, இந்துக்கள் மூட நம்பிக்கை உடையவர்கள் அப்படிங்கிறது தான். நல்ல நேரம், கெட்ட நேரம், சகுனம், தேவையில்லாத சடங்குகள், தீட்டு, இப்படிப்பட்ட பழக்கங்கள் இந்துக்கிட்ட இருக்கு. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு மூட நம்பிக்கைகள் கிடையாது, அது முற்போக்கு சிந்தனை உள்ள மார்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் அப்படி தான் கிறிஸ்தவன் ஆகிறதுக்கு முன்னால் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நான் கிறிஸ்தவனை மாறி உள்ளே போனதுக்கப்புறம் எனக்கு அங்கே பல அதிர்ச்சிகள் காத்திருந்தது. நான் கிறிஸ்தவனாக இருந்த அத்தனை வருடங்களில் நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, மேலோட்டமாக வெளியிலிருந்து பார்க்குறப்ப தான் கிறிஸ்தவர்கள் மூட நம்பிக்கை இல்லாதவங்க மாதிரி காட்சி அளிக்கிறாங்களே தவிர, உண்மையில் இந்துக்களை விட அதிக மூட நம்பிக்கை உள்ளவர்கள் கிறிஸ்தவர்கள் தான். அதிக மூட நம்பிக்கைன்னு நான் சொல்லும்போது எண்ணிக்கையின் அடிப்படையில் சொல்லலை, தாக்கத்தின் அடிப்படையில் பேசுகிறேன். அதாவது யாருடைய மூட நம்பிக்கைகள் அதிக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவை அப்படின்னு பார்த்தா கிறிஸ்தவர்களின் மூட நம்பிக்கைகள் தான். கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாமல் நம்ம பேசுறது பிறரை எப்படி புண்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி கவலையப்படாமல், இடம் பொருள் ஏவல் பார்க்காமல் தங்கள் மூட நம்பிக்கைகளை வெளிப்படுத்தி மற்றவர்களை தாக்கக்கூடியவர்கள் கிறிஸ்தவர்கள். அதுக்கு சில உதாரணங்களை தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு குறிப்பிட்ட கிறிஸ்தவ சபையில் ஒரு குடும்பம், அவங்க குழந்தைக்கு அடிக்கடி காய்ச்சல் வரும். சாதாரண காய்ச்சலில் மிக தீவிரமான காய்ச்சல். அதனால் அந்த குடும்பத்தினர் எப்போவுமே ஒரு பதட்டத்தோடு இருப்பாங்க. இந்த குழந்தையின் தாய்க்கு அந்த சபையைச் சேர்ந்த ஒரு மூத்த கிறிஸ்தவ பெண்மணி ஆலோசனை கொடுக்குறாங்க. என்ன ஆலோசனை தெரியுமா? நீங்கள் நெத்தியில் பொட்டு வச்சுருக்கிறீங்க, அதனால தான் உங்கள் குழந்தைக்கு இப்படி நடக்குது அப்படின்னாங்க. அதாவது அவ்வளவு நாட்கள் இந்த பெண்ணோட நெத்தியில் இருக்கிற பொட்டு அவங்கள உறுத்திக்கிட்டே இருந்திருக்கு. சான்ஸ் கிடைச்ச உடனே அதை தாக்கி இப்போ பேசுகிறாங்க. இந்த ஆலோசனை கொடுக்குறாங்களே அந்த மூத்த கிறிஸ்தவ பெண்மணி, அவங்க மருத்துவத்துறையில் வேலை செய்கின்ற ஒருத்தர். மருத்துவத்துறையில் வேலை செய்கிற ஒருத்தர் குழந்தைக்கு அடிக்கடி காய்ச்சல் வருது அப்படிங்கிறப்போ அதுக்கு ஏற்ற மருத்துவ ஆலோசனைகளை கொடுக்கறதுக்கு பதிலாக இப்படி மூடத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கார். அப்படின்னா கிறிஸ்தவங்க எப்படிப்பட்ட ஒரு வழியில் வளர்க்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது கூட பரவாயில்ல, வேறொரு கிறிஸ்தவ குடும்பத்தில் ஒரு பெண் வயிற்றில் குழந்தையை சுமந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு உடல் நலம் இல்லாமல் போய் இறந்து போயிட்டாங்க. அந்த பெண்ணோட கணவர் அதிர்ச்சியில் நின்றுட்டு இருக்கார் ஹாஸ்பிட்டலில். அவரை பார்க்குறதுக்கு அந்த சபையை சேர்ந்த ஒரு குடும்பம் வர்றாங்க, அவர் போகிற சபையை சேர்ந்த குடும்பம். அந்த நேரத்தில் அவர்கிட்ட அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? உங்கள் மனைவி ஞான ஸ்நானம் எடுத்திருந்தால் இப்படியெல்லாம் நடந்திருக்காது அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறாங்க. சோகத்தில் நின்றுக்கிட்டு இருக்க அவர்கிட்ட அவங்க சொன்னது இது. இப்படி அறிவில்லாமல், இரக்கம் இல்லாமல், மூடத்தனமாக எந்த இந்துவும் பேசுகிறத நான் கேட்டதில்லை. வேறொரு குடும்பத்தில் ஒரு விபத்து. அவங்கள பார்க்குறதுக்கு அவங்க சபையை சேர்ந்த ஒருத்தர் வர்றார். வந்து அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறார் தெரியுமா? உங்கள் வீட்டில் இந்த சிலுவை வச்சுருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுத்துருங்க, அதனால தான் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு. ஆக இதுபோல் மடத்தனமாக சம்பந்தம் இல்லாமல் உளறி தங்களுடைய மூடத்தனத்தை வெளிப்படுத்துறதுக்கு கிறிஸ்தவங்களுக்கு கொஞ்சம் கூட தயக்கம் கிடையாது. இதெல்லாம் வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது, உள்ளே போனதுனால நான் பார்த்துட்டு சொல்கிறேன். இப்போ சில கிறிஸ்தவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எல்லா கிறிஸ்தவங்களும் இப்படி கிடையாது, எல்லாரும் இப்படியெல்லாம் பேச மாட்டாங்க அப்படின்னு. அதே போல் எல்லா இந்துக்களும் இப்படி கிடையாது. அப்புறம் மொத்தமாக இந்துக்கள் எல்லாம் மூட நம்பிக்கை உடையவர்கள்னு பேசுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா பிறர் மீது இரக்கமே இல்லாமல் தங்கள் நம்பிக்கைகளை புகுத்துகின்ற அளவு இந்துக்கள் மூட நம்பிக்கை உடையவர்கள் அல்ல அப்படிங்கிறது என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்தது. கிறிஸ்தவத்தில் இருக்கிற மிக முக்கியமான இன்னொரு மூட நம்பிக்கை என்னென்னா பரம்பரை சாபம். இந்துக்களும் கூட பரம்பரை சாபம் அப்படின்னு ஒன்று இருக்குன்னு நம்புகிறாங்க. ஆனால் சத்திய மார்க்கம் அப்படின்னு மார்தட்டி கொள்கிற கிறிஸ்தவர்கள் பரம்பரை சாபம் இருக்குன்னு நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய 10 கட்டளைகளில் இது இருக்குது, பரம்பரை சாபம் வரும் அப்படின்னு. பெற்றோர் செய்கிற தவறுகளுக்கு அவங்களுடைய கடவுள் பிள்ளைங்களையும் அவங்களுடைய பிள்ளைங்களையும் பேர பிள்ளைங்களையும் 4-5 தலைமுறையாக தொடர்ந்து தண்டிப்பார்னு பைபிள் சொல்லுது. அதை இவங்க நம்புகிறாங்க. பிறகு என்ன சத்தியமாக இருக்கும் இது? அப்பா செய்கிற தப்புக்காக பிள்ளைங்களையும் பேர பிள்ளைங்களையும் இயேசு தண்டிப்பாராம். இதிலிருந்து விடுதலை அடைகிறதுக்கு ஜெபம், உபவாசம், காணிக்கை, பொருத்தனை, இந்த மாதிரி சடங்கு சம்பிரதாயங்களை எல்லாம் பிள்ளைங்க செய்யணும். இதுக்கு அடுத்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த கிறிஸ்தவ ஊழியர்கள் கொடுக்குற மிரட்டல்கள் எல்லாமே கிறிஸ்தவம் எவ்வளவு மூட நம்பிக்கையின் அடிப்படையிலே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கும். நீ சபையை விட்டு போனாலோ அல்லது கிறிஸ்தவத்தை விட்டு வெளியில் போனாலோ உன்னுடைய முன் நிலைமையை விட பின் நிலைமை அதிக மோசமானதாக மாறிடும்னு சொல்லி மிரட்டி கிறிஸ்தவத்தை விட்டு யாரும் போக விடாமல் தடுக்க முயற்சி பண்ணுறாங்க. இதுக்கு ஒரு பைபிள் வசனம் இருக்குது, இயேசு கிறிஸ்துவே சொன்னதாக. அந்த மனுஷனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் பின் நிலைமை அதிக கேடு உள்ளதாக இருக்கும்னு இயேசு சொல்லியிருக்கார். அதை வச்சுக்கிட்டு இவங்க சபையில் இருக்கிற கிறிஸ்தவங்களெல்லாம் மிரட்டுறாங்க. சபையை விட்டு வெளியில் போனீங்கன்னா அல்லது கிறிஸ்தவத்தை விட்டு வெளியில் போயிட்டீங்கன்னா உங்களுடைய நிலைமை முன்னால் எப்படி மோசமாக இருந்துச்சோ அதை விட அதிக மோசமானதாக மாறிவிடும் அப்படின்னு. இவங்க மார்க்கம் சத்திய மார்க்கம்னா எதுக்கு இந்த மிரட்டல்லாம்?
ஊழியக்காரங்க செய்கிற அக்கிரமங்களை குறித்து யாராவது பேசுனா தேவன் உன்னை தண்டிப்பார் அப்படிங்கிறாங்க. ஏன்னா பைபிளில் ஊழியக்காரங்களை பற்றி விமர்சனம் பண்ணவங்களை கர்த்தர் தண்டிச்சாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் இவங்க சபையில் சொல்கிற சாட்சிகளையெல்லாம் கேட்டிங்கன்னா இவங்களுடைய மூட நம்பிக்கைகள் எவ்வளவு ஆழமானது அப்படிங்கிறது புரிய வரும். நான் காரில் சென்று கொண்டிருந்தேன், அப்பொழுது குறுக்கே ஒரு லாரி வந்து விட்டது, நான் இயேசுவே என்று கூப்பிட்டேன், கர்த்தரனை அற்புதமாக பாதுகாத்தார் அப்படின்வாங்க. தினமும் உலகத்தில் எத்தனையோ கிறிஸ்தவங்க சாலை விபத்தில் இறந்து போகிறாங்க. அவங்களையெல்லாம் காப்பாற்றாத இயேசு இவங்களை வந்து காப்பாற்றினாராம். இதை விட பெரிய மூடத்தனம் என்ன இருக்க போகுது? இன்னொரு விஷயம், சாத்தானை பற்றிய இவர்களது நம்பிக்கை. இயேசுவை பற்றி இவங்க பேசுகிறத விட சாத்தானை பற்றி தான் அதிகம் பேசுவாங்க. சாத்தான் இவங்க பின்னாலேயே வந்து இவங்களை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறதாகவும், இயேசு அவன்கிட்ட இருந்து இவங்களை பாதுகாத்துக்கிட்டே இருக்கிறதாகவும் இவங்களுக்கு இப்படி ஒரு மூட நம்பிக்கை. அமாவாசை அன்னைக்கு பல சபைகளில் இன்றைக்கெல்லாம் கூட்டம் நடத்துகிறாங்க, நடுராத்திரி ஜெபம் பண்ணுறாங்க. காரணம் என்னென்னா அந்த நேரத்தில் அசுத்தாவிகள் தீவிரமாக செயலாற்றுமா, அந்த சக்தியெல்லாம் ஒடுக்கிறதுக்காக இவங்க ஜெபிக்கிறாங்களாம். அப்புறம் மற்ற மதத்தினர் வீட்டில் ஏதாவது விசேஷம், ஏதாவது பண்டிகை அப்படின்னா பூஜை நடத்தி படைச்ச பொருட்களெல்லாம் சாப்பிட கொடுத்தா இவங்க சாப்பிட மாட்டாங்க. காரணம் என்னென்னா அதெல்லாம் தீட்டான், அதை சாப்பிட்டா தீட்டாயிருமா. அதாவது பைபிள் சொல்லுது அதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு, அதனால சாப்பிடாமல் இருக்காங்களாம். இவங்க எந்த விதத்தில் இந்துக்களை விட அறிவுள்ளவர்கள்னு நாம் எடுத்துக்கிறது? அவங்க பண்டிகைக்கோ அல்லது அவங்க மத நம்பிக்கைப்படியோ ஏதாவது சாப்பாடு செஞ்சுருந்தாங்கன்னா அதை கொண்டு போய் இந்துக்கள்கிட்ட கொடுக்கும்போது அவங்க வாங்கி சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் கிறிஸ்தவங்க கிட்ட கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அப்போ யாருக்கு மூட நம்பிக்கை இருக்குது? சாப்பாடு சாப்பிட்றதுல என்னங்க ஆக போகுது? அதை எதுக்கு முன்னால் வச்சு படைச்சிருந்தா என்ன? அதை சாப்பிட்றதுக்கு இவங்களுக்கு இவ்வளோ பயம் இருக்குதுன்னா அப்போ மூட நம்பிக்கை யாருக்கு அதிகம் இருக்குது? இப்போ சில கிறிஸ்தவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மூட நம்பிக்கைகள் பழக்கங்கள்லாம் கிறிஸ்தவங்களுக்கு இருக்குங்கிறது உண்மைதான், ஆனால் அதுக்கு காரணம் அவங்கெல்லாம் பைபிளை சரியாக படிக்காதவங்க, சரியாக புரிஞ்சுக்காதவங்க, அவங்க தான் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு வாங்க. அது இல்லை காரணம். பைபிளை கரெக்டாக படிக்கிறவங்க தான் மூட நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். கிறிஸ்தவங்களுக்கு இருக்கிறதுலே கொடுமையான ஒரு மூட நம்பிக்கை, பெண்களுக்கு குழந்தை பிறக்கும்போது அவங்களுக்கு பிரசவ வேதனை ஏற்படுதில்ல. இது இயற்கை. ஆனால் கிறிஸ்தவர்களை பொறுத்தவரை இந்த வலி வர்றதுக்கு ஒரு வினோதமான காரணம் இருக்குது. என்ன தெரியுமா? ஆதியில் ஏவாள் சாப்பிடக்கூடாத ஒரு கனியை சாப்பிட்டுட்டான், அதனால கடவுள் பெண் இனத்தையே சபிச்சிட்டார். இப்படி பைபிள் சொல்லுது. அந்த வசனத்தை இப்போ திரையில் காமிக்கிறேன் பாருங்கள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை பெறுவாய். இப்படி பெண் இனத்திற்கு கடவுள் சாபம் கொடுத்துருக்கார். எதுக்காக? ஏன்னா ஏவாள் என்கின்ற அந்த பெண் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன ஒரு பழத்தை சாப்பிட்டா. இதனால தான் பிரசவத்தின் போது பெண்கள் எல்லாருமே கஷ்டப்படுறாங்கன்னு பைபிள் சொல்லுது. ஆதி காலத்தில் அறிவில்லாதவங்க அவங்களுக்கு இருந்த மூட நம்பிக்கைகளின் அடிப்படையில் பைபிள் அப்படி எழுதி வச்சிருக்கிறாங்க. அதை இன்னைக்கும் கிறிஸ்தவங்க நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு யாரோ ஒருத்தி ஏதோ ஒரு பழத்தை சாப்பிட்டாலாம், அதுக்காக இவங்க கடவுள் காலங்காலமாக எல்லா பெண்களையும் தண்டிச்சுக்கிட்டு இருக்காராம். இப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகளை உடைய கிறிஸ்தவர்கள் இந்துக்களை மூட நம்பிக்கை உடையவர்கள் அப்படின்னு கேலி பண்ணுறது தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஜோக்.